Hi guys, we have 200 days left இந்த வருஷத்துக்கு. இன்னும் நமக்கு வந்து 200 டேஸ் மட்டும்தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம 6 மந்த்தை வந்து நெருங்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே, விச் மீன்ஸ் ஒரு ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு பயம் கலந்த நாள் இன்றைக்கி எனக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஐ வாண்ட் டு சே சம்திங் டு யூ, விச் மீன்ஸ் நான் வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து ஜாயின் பண்ணேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1.5 இயராக வந்து நான் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். ஸோ ஃபைனலி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து அந்தளவுக்குலாம் ரொம்ப பெரிய விஷயம். என்ன சொல்கிறது, பெரிய விஷயம் மீன்ஸ் லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஒரு அக்கௌண்ட் நம்பரில் ஒரு சிங்கிள் டிஜிட்டால் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ண முடியாமல் போச்சு. அண்டு அதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் தென் மறுபடியும் வந்து ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். அண்ட் நான் வந்து மேனிஃபெஸ்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன், மீன்ஸ் ஜாயின் பண்ணிடுவோன்ட்டு. ஈவன் நான் வந்து என்னோடய லிங்க்டின் ப்ரொஃபைலில் கூட நான் அந்த காலேஜ் இன்னும் ஜாயினே பண்ணல, ஆனால் அந்த லிங்க்டின் ப்ரொஃபைலில் வந்து ஸ்டடிங் இன் தட் காலேஜ் அப்படின்னு வந்து போட்டு வச்சுட்டேன். ஓகே, இந்த வருஷமும் வந்துச்சு, அட்மிஷன் வந்துச்சு. ஓகே, இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து ஜாயின் பண்ண முடியல டியூ டு லேக் ஆஃப் மணியால். ஓகே அப்படின்ட்டு நானும் வந்து அதை வந்து கிவ் அப் பண்ணிட்டேன். ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சம் மிராக்கல்ஸ் ஹேப்பன் அண்ட் ஃபைனலி வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அண்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. அண்டு இதில் வேறு வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ரெகுலராக. அண்ட் இன்றைக்கி டே 14 ஆஃப் 1048 டேஸ். எனக்கு எப்படி நான் சர்வே ஆகுறேன் அப்படிங்கிறதே இப்போ கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஸோ அது நத்திங் டு எக்ஸ்ப்ரெஸ். அண்ட் இதை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்தேன். அண்ட் வி ஹாவ் 200 டேஸ் லெஃப்ட். இதில் இந்த 200 டேஸில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அண்ட் ரீசெண்டாக இன்றைக்கி வந்து இந்த 200 டேஸ் லெஃப்ட் எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி யூடியூப்பில் இஷாந்த் சர்மா நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, விச் மீன்ஸ் இன்னையிலேருந்து நியூ இயர் வர வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து இன்றைக்கி ஜூன் 14. ஸோ இன்னையிலேருந்து December 31 வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 200 டேஸ். அவர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு முன்னாடியே வந்து போட்டார் 200 டேஸ் லெஃப்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட். பட் எனக்கு இன்றைக்கி தான் அந்த வீடியோ வந்து சஜஸ்ட் ஆகிருக்கு. அண்ட் நான் அந்த வீடியோ வந்து பார்த்தேன். ஸோ பார்த்து எனக்கு கொஞ்சம் லைக் என்ன சொல்கிறது, லைக் அவர் சொல்லியிருந்ததுலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிலேட்டபிலிட்டிஸாக இருந்துச்சு. அண்ட் நான் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அண்ட் அது வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான் அவர் போட்டிருந்தாரு. அண்ட் அதில் ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ அது என்னென்னு வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ த லேசி பீப்புள் கேன் நெவர் ஸ்டார்ட், த வீக் பீப்புள் கேன் நெவர் ஃபினிஷ், பட் அப்சஸ்டு பீப்புள் டோன்ட் நோ ஹவு டு ஸ்டாப் அப்படின்ட்டு. ஸோ இதை பார்த்துட்டு அண்ட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்து வைக்கிறேன். அண்ட் எனக்கு கொஞ்சம் விச் மீன்ஸ் என்ன சொல்கிறது, பர்சனலாகவும் இருந்துச்சு. அண்ட் நான் வந்து கொஞ்சம் லைக் என்ன சொல்கிறது, ஸோ இதெல்லாம் நான் வந்து இங்கெல்லாம் வந்து பேச மாட்டேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, நான் வந்து கொஞ்சம் அழுதுட்டேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு. அண்ட் யா, அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் வந்து 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலி நான் ஒன்று நினச்சி நான் தான் காலேஜ் போகலை அப்படின்னு நானே வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன் அப்படின்னால. ஸோ அதுக்கப்புறம் நானே வந்து ஒரு ஷெட்யூல் வந்து போட்டிருந்தேன், டைமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி. இப்போ காலேஜ் டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸ் வந்து பண்ணணும். ஸோ டைம் வந்து ஷெட்யூல் பண்ணணும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மணி மணி மணி. நான் இப்போ சொன்னது எல்லாமே கொஞ்சம் அவுட்லைனில் தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போயே கூட நான் இந்த வீடியோவில் சொல்லலாம், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து டெடிக்கேட்டடாக வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறது வந்து மணிக்காக இல்லை. அண்ட் என்னை வந்து ஒரு விஷயத்த இப்போ டெய்லி எடுத்து வீடியோ போடுறா அப்படின்னு சொன்னால் லைக் காசு வந்தாலும் வரலனாலும், எந்த டைம்னாலும், சண்டேனாலும், எந்த டைமில் வேணாலும் ஒரு விஷயம் நமக்குன்னு ஒன்று பிடிச்சிருக்கும்ல. ஸோ எனக்கு பிடிச்சது வந்து கண்டென்ட் க்ரியேஷன் தான். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன்.
அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எப்படியாச்சும் வந்து மானிட்டைசனை எனேபிள் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுது, விச் மீன்ஸ் அந்தளவுக்கு ரொம்ப டஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் வந்து இருக்கேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னு வந்து கம்மிங் டேஸில் வந்து பார்ப்போம். நான் அதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ, பிரவீன்.